மாநில நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகளுக்கு பாஸ் முறையை அறிமுகப்படுத்த விரும்பினால் முழு தொழில்நுட்ப ஆதரவு என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது தற்போது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலைகளில் கமர்ஷியல் அல்லாத வாகனங்களுக்கு ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணத்தில் சுங்கச்சாவடியில் பயணிக்கக்கூடிய வருடாந்திர பாஸ் நடைமுறையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. இந்த பாஸ் நடைமுறை கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த நடைமுறை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலைகளில் மட்டுமே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த நடைமுறை மாநில நெடுஞ்சாலைகளிலோ அல்லது மாநில விரைவு சாலைகளிலோ இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இந்த நிலையில் இந்த வருடாந்திர பாஸ் நடைமுறையை மாநில அரசு மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளுக்கு நடைமுறைப்படுத்த விரும்பினால் அதற்கான முழு தொழில்நுட்ப ஆதரவையும் வழங்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். எனவே இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மாநில அரசுகள் மாநில நெடுஞ்சாலைகள் நடைமுறைப்படுத்த விரும்பினால் அது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு தேவையான முழு தொழில்நுட்ப உதவியும் வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.